வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நான் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா, ஆடுதுறை ஆபத்சகாயேஸ்வரர் கோயிலில் இருக்கேன். இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா, எண்ணற்ற கல்வெட்டுகள் இருக்குது. அதில் முக்கியமான கல்வெட்டு தான் இது. இந்த கல்வெட்டு எங்கே இருக்குது அப்படின்னா, கருவறையோட மேற்கு சுவரில் இருக்குது. மேற்கு பக்கம் தான். ஆமாம், மேற்கு சுவரில் இருக்குது. இந்த கல்வெட்டு வந்து பார்த்திங்கன்னா, குலத்துங்க சோழனோட கல்வெட்டு. ஆனால் இந்த கோவிலை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலை கட்டினது வந்து செம்பியன் மாதேவியார் கட்டியிருக்காங்க. அவங்க அங்கே சிற்பம் கூட அவங்களோடது இருக்குது. அதையும் நான் காட்டியிருப்பேன். அந்த சிற்பத்துக்கு மேலேயே ஒரு 2-3 கல்வெட்டுகள் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 கல்வெட்டு கோமார சடையரோட கல்வெட்டு, இன்னொரு கல்வெட்டு உத்தம சோழருடைய கல்வெட்டு. இப்போ இந்த கோவிலில் உள்ள இந்த கல்வெட்டு வந்து குலத்துங்கனுடைய கல்வெட்டு. ஆனால் நிறைய கல்வெட்டுகள் வந்து கொஞ்சம் ஷேடட் போர்ஷன்ஸாக இருக்குது. அதனால் கொஞ்சம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். இது இப்போ சொல்ல போகிறது வந்து முதலாம் குலத்துங்கனுடைய கல்வெட்டு. வாங்க பார்க்கலாம். இப்போ கல்வெட்டு பார்க்கலாம். இதை பாருங்கள், இங்கே தான் ஆரம்பிக்குது. அதாவது இதுலேருந்து அந்த மேலே இருக்க ஸ்வஸ்தி ஸ்ரீலேருந்து ஆரம்பித்து கீழே இருக்கக்கூடிய இங்கே இருக்கிற குலத்துங்க சோழ தேவருக்கு யாண்டுங்கிற முடிகிற வரைக்கும் மெய்கீர்த்தி. இதுக்கப்புறம் கீழே வர்றது தான் கல்வெட்டு. சரிங்களா? இதுதான் முழு கல்வெட்டு. மேலே ஏறி பார்க்க முடியல. இந்த ஊரை வந்து அவர் காலத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை பாருங்கள், எங்கே இருக்குன்னு அந்த ஒருக்கு பாருங்கள், உலகுய வந்தார். இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, உலகுய வந்தார் வளநாட்டு திரைமூர் நாட்டு திருக்குறங்காடுதுறை மகாதேவர்னு சொல்கிறாங்க. இந்த ஊர் வந்து ஆடுதுறை தான் பேர். அது அந்த சுக்ரீவன் வழிபட்ட இதனால இது வந்து குரங்காடுதுறைன்னு சொல்லப்படுது. அதை கோவில் கல்வெட்டுலேயுமே அப்படி தான் சொல்கிறாங்க. அது அதேமாதிரி அம்பர் நாட்டுங்கிற வார்த்தை இருக்குங்க. அம்பர் நாட்டு இதுதான் கல்வெட்டு. இது வந்து குலத்துங்கனுடைய சரியாக சொல்லணும்னா 28வது ஆட்சியாண்டு கல்வெட்டு. சரி, இப்போ நான் கல்வெட்டுக்கு வரேன், படித்தே சொல்லிடுறேன். இது ஒரு மேலே ஏறி காட்ட முடியல, நிறைய வார்த்தை அழிஞ்சு போயிருக்கு. சரிங்க. ஸ்வஸ்தி ஸ்ரீ புகழ்மாது விளங்க ஜெயமாது விரும்ப மலர்மகள் புணர, அந்த வார்த்தை கொஞ்சம் தெரியும்னு நினைக்கிறேன். இதோ பாருங்கள், மேலே இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் வந்து ஸ்வஸ்தி ஸ்ரீ புகழ்மாது விளங்க ஜெயமாது விளங்கன்னு வருது பாருங்கள். இது எல்லாமே என்னென்னா அந்த மெய்கீர்த்தியோட அடையாளம். அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, புகழ் மாது அப்படிங்கும்பொழுது புகழ் அப்படிங்கிறதையே வந்து ஒரு பெண் மாதிரி உருவகிச்சு அதை வந்து அவர் ஜெயிச்சு, அப்புறம் ஜெயமாது விரும்ப, ஜெயமாதுன்னா ஜெயம்னா என்ன, வெற்றி. அந்த வெற்றி என்னும் பெண்ணையும் அவர் என்ன பண்ணுறாராம் எடுத்துக்கிட்டு மலர்மகள் புணர, மலர்மகள்ங்கிறது வந்து திருமகளை தான் அப்படி சொல்கிறாங்க. திருமகளையும் தன்னுள் வைத்துக்கொண்டு உரிமையில் சிறந்த மணிமுடி சூடி, அதாவது எல்லா மன்னர்களுடைய தலை கிரீடத்தை சூடி, அந்த வார்த்தை இல்லைன்னு நினைக்கிறேன். மணிமுடி தோருக்கு மணிமுடி சூடி. அதில் ஒரு சில அரசர்களுடைய அரச பரம்பரை பேர் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா, மீனவர் நிலைக்கெட பல்லவர் இரியல் இட்டோட அப்படின்னு சொல்கிறாங்க. மீனவர்னு குறிப்பிடும் போதே அது பாண்டியர்னு அர்த்தம். ஏன்னா மீன் கொடி அவங்க தானே வைக்கிறாங்க. அடுத்து பல்லவர் இரியல் இட்டோட அப்படி சொல்கிறாங்க. பல்லவர்னா பின்னால் பல்லவ மன்னர்களும் இருந்தாங்க, அவங்களையும் வந்து இவர் விரட்டி அடித்து திக்கனைத்தும் தன் சக்கரம் நடாத்தி, திக்கனைத்தும்னா 8 திசையும் தன் சக்கரம் நடாத்தினா தன்னுடைய ஆட்சியை செலுத்தி வீர சிம்மாசனத்தில் புவன முழுதுடையாளோடு, வீர சிம்மாசனம்னா அந்த சிம்மாசனத்தில் தன்னுடைய மனைவியான புவன முழுதுடையாளோட வீற்றறிந்துள்ள கோவிராஜகேசரி வன்மரான திரிபுவன சக்கரவர்த்திகள். அந்த ஒர்க்கு பாருங்கள், கோவிராஜகேசரி வர்மரான திரிபுவன சக்கரவர்த்திகள் ஸ்ரீ குலத்துங்கங்கிறதுல கோலத்துங்கன்னு இருக்குது. அவர் காலத்தில் தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக தேய ஆரம்பிச்சிட்டு போல. இப்போ குலத்துங்க சோழ தேவருக்கு ஆண்டு 28வது வரும்போது இது கிட்டத்தட்ட 1098ஆம் ஆண்டு கல்வெட்டு, 1098. ஏன்னா இவர் 50 வருஷம் ஆட்சி செஞ்சுருக்கிறார். ஆண்டு 28வது. இந்த ஊரை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உலகுய கொண்ட சோழ வளநாட்டு தோருக்கு வருங்க. உலகுய கொண்ட சோழ வளநாட்டு திரைமூர் நாட்டு திரு குரங்காடுதுறை மகாதேவர்னு சொல்கிறாங்க. ஆமாம், திரு குரங்காடுதுறை மகாதேவர். அப்போ இந்த கோவில் இறைவனுக்கு வந்து ஒரு தானம் கொடுக்கப்படுது. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த திரைமூர் நாடுங்கிறது இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆடுதுறை பகுதி, அப்புறம் பக்கத்தில் இருக்க மருத்துவக்குடி, இந்த மாதிரியான ஊர்கள் சேர்ந்தது. நாகேஸ்வரம் கூட இந்த திரைமூர் நாட்டில் தான் வரும், திருநாகேஸ்வரம் கூட. அப்போ இந்த கோவில் இறைவனுக்கு வந்து
சரி, ஏன் திருக்குறுங்காடுதுறை மகாதேவர்னு இவரை சொல்கிறாரு அப்படின்னா, இந்த கோவில் இறைவன் வந்து சுக்கிரீவனால் வழிபட்ட காரணத்தினால அவர் குரங்காடுதுறை, இந்த ஊர் பேரே குரங்காடுதுறை தான். அப்புறம் அது மருவி ஆடுதுறைன்னு மாறிட்டு இது தென் குரங்காடுதுறை. இந்த ஊர் வந்து தென் குரங்காடுதுறை, வடக்குரங்காடுதுறைன்னு தனியாக இருக்குது. அந்த ஊர் இன்னும் அப்படியே சொல்லப்படுது. அப்போ இந்த கோவிலுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இதோ இங்கே ஒரு வார்த்தை இருக்கு பாருங்கள், இந்நாட்டு அம்பர் நாட்டு. அம்பர் நாடுங்கிறது எங்கே இருக்குன்னா, பூந்தோட்டம் பக்கத்தில் அம்பல்னு ஒரு ஊர் இருக்குது. அதுதான் அம்பர் நாட்டுன்னு சொல்லுவாங்க. அது அம்பரில் உள்ள ஒரு காணி உடையார் பக்கல் வார்த்தல்ல, வார்த்தல்ல, அதனால தான் நான் எழுதிட்டே வந்து காணி உடையார் பக்கல். யாரோ காணி உடையார் பக்கல்னா சொந்தமாக யாரோ ஒரு மன்னர் பேர்லாம் இல்லை, யாரோ ஒருத்தவங்களோட பேரில் அந்த நிலம் இருக்குது. இக்கோயில் சிவபிராமணர்னா இந்த கோவிலில் இருந்த சிவபிராமணர்கள் சந்திராதித்தவள் வார்த்தை இருக்கா, இல்லை, அதுவும் அழிஞ்சிருச்சு. சந்திராதித்தவள் சூரிய சந்திரன் இருக்கும் வரை என்ன செய்கிறாங்கன்னா, திருநொந்தா விளக்கு ஒன்றும் என்ன பண்ணுறாங்க, ஒரு நந்தா விளக்கு ஒன்றுக்கும் எரிக்க கடவோமாக இருக்கண்டி உடையான் பக்கல் அப்படிங்கிறவர் ஒருத்தர் பேர் இதோ இருக்கு பாருங்க. எஸ், இரு கண்டி உடையான் பக்கல். சில இடங்கள் இந்த வார்த்தை தெரியுது. இருக்கண்டி உடையான் பக்கல் நாங்கள் கொண்ட பொன். அப்போ அந்த இருக்கண்டி உடையான் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் என்ன செய்கிறான், நான் ஒரு விளக்கு எரிக்கணும் இந்த கோவிலுக்கு அப்படின்னு சொல்லி இந்த சிவபிராமணர்கள்ட்ட சொல்லும் பொழுது அந்த சிவபிராமணர் என்ன பண்ணுறாங்க, அந்த பொன் வாங்கிக்கிறாங்க. பொண்ணா தங்கம் வாங்கிக்கிறாங்க. எவ்வளோன்னா முக்களஞ்சே காலும் கொண்டு. இதில் வர அந்த கால் அப்படிங்கிறது கால் பகுதி. முக்களஞ்சேங்கும் போது 3ன்னு அர்த்தம். அப்போ 3.25 கலஞ்சுன்னு அர்த்தம். அப்போ ஒரு கலஞ்சுங்கிறது 5.4 கிராம். அப்போ 3.25 × 5.4 கிராம் போட்டிங்கன்னா அவ்வளோ தங்கம் வாங்கி கொண்டு இப்பொண்ணுக்கு பலிசை கொடுத்து, இப்பொண்ணுன்னா அந்த தங்கம் வார்த்தை இல்லை, ஓகே, இப்பொண்ணுக்கு பலிசைனா வட்டி. அப்போ அந்த தங்கத்தை வைத்து என்ன பண்ணுறாங்க, வட்டி போடுறாங்க. வட்டி போடும் பொழுது இத்திருநொந்தா விளக்கு ஒன்றும் சந்திராதித்தவள் இக்கோயில் சிவபிராமணரும் இத்திருநொந்தா விளக்கொன்றும் எரிக்க கடவோமானும் இது பன்மாகேஸ்வர ரக்ஷை. இதோ இருக்கு பாருங்க, பன்மாகேஸ்வர ரக்ஷை அப்படின்னு இருக்கு. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பலிசை வருது பார்த்தீங்களா, வட்டி பணம், அதை வைத்து நாள்தோறும் நாங்கள் என்ன பண்ணுவோம், எப்போதும் போல் உனக்கு நீ சொன்ன மாதிரி நந்தா விளக்கை எரிப்போம் அப்படின்னு ஒரு உறுதிமொழி இந்த கோவில் சிவபிராமணர்கள் எடுக்கிறாங்க. யாருக்கு, அம்பர் நாட்டு பகுதியில் காணியை உடைய ஒருத்தனுக்கு, அவன் பேர் என்ன, இருக்கண்டி உடையான். இதுதான் இந்த கல்வெட்டு சொல்லுது. சரிங்களா, இது இந்த கல்வெட்டு சொல்லுது. இது மேற்கு சுவரில் கல்வெட்டு ரொம்ப செதஞ்சு தான் போயிருக்கு. ஆக்சுவலாக தெற்கு சுவர்லையும் வடக்கு சுவர்லையும் தான் அதிக கல்வெட்டுகள் இருக்குது. சரிங்க, இப்போ நம்ம தெற்கு சுவருக்கு